சால்வ் அப்படின்னு கொடுத்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இதோட எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவோம். டி மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு ஒரு ஃபார்ம்ல இருக்கு, அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த 30க்கு டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 15. ஓகே, இந்த 15 என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த 15 என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்றீங்க, என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 225 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகே, இந்த 2 to 1க்கும் இந்த 2 to 5க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்க. எவ்வளோ டிஃபரன்ஸ்? 4. இந்த 4 என்ன பண்றீங்க அப்படின்னா ரூட் எடுக்கிறீங்க. இந்த டிஃபரன்ஸ் என்னது? 4. இந்த 4 என்ன பண்றீங்க அப்படின்னா ரூட் எடுக்கிறீங்க. அப்போ ரூட் 4 ஈக்குவல் டு என்ன வந்துருக்கும் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த 15 இருக்குல்ல, 15ல இருந்து பிளஸ் 2ஆகவும் இருக்க சான்ஸ் இருக்கு, மைனஸ் 2ஆகவும் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு பிளஸ் 2 போட்டிங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 17. இது போட்டிங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 13. ஸோ எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பிளஸ் பிளஸ் அப்படின்னு இருக்கும், ரெண்டுமே மைனஸ் மைனஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 17, 13 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷனோட எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க தான் ஷார்ட்கட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 30 by 2 போட்டிருக்கேன். 15, அந்த 15 ஸ்கொயர் பண்ணுறேன் 225. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறேன் 4. அந்த 4 என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூட் எடுக்கிறேன். அப்போ என்ன பிளஸ் ஆர் மைனஸ் 2 வந்துருக்கு. ஸோ இந்த 15ல இருந்து பிளஸ் 2 ஒரு ஃபேக்டராகவும் மைனஸ் 2 வந்து ஒரு ஃபேக்டராகவும் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு சம் பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, x ஸ்கொயர் மைனஸ் 50x பிளஸ் 609 அப்படின்ட்டு இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, 50 டிவைடட் பை 2 போட்டால் என்ன வந்துருக்கும் அப்படின்னா 25. இந்த 25 என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வந்துருக்குன்னா 625. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறேன் 16. இந்த 16க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூட் எடுக்கிறேன். ரூட் 16 ஈக்குவல் என்ன வந்திருக்குன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ எனக்கு அப்போ என்ன பாசிபிள் இருக்கு அப்படின்னா 25ல இருந்து பிளஸ் 4ஆக இருக்க சான்ஸ் இருக்கு, அல்லது மைனஸ் 4ஆக இருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 29, 21. ஸோ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 29 அப்புறம் எக்ஸ் மைனஸ் 21 ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 29, 21 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, சரி, இப்போ இது கிராஸ் வெரிஃபை எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 29, 21 இந்த ரெண்டு டிஜிட்டை கூட்டா என்னன்னா 10. இந்த ரெண்டு என்னவா இருக்கு அப்படின்னா சேமா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எவ்வளோ வந்திருக்கும் 9. இந்த 2க்கு அடுத்த நம்பர் என்னது 3. இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 6